உங்கள் காரை பாதுகாக்கிறதுக்கு அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி கேமரா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த கேமராவோட ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன திங்ஸ் வருங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளாடி ஒரு டேஷ் கேமரா கொடுத்துருக்காங்க. தென் ஒரு கார் சார்ஜர், ஒரு யூசர் மேனுவல், ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜர், தென் ஒரு கார் மவுண்ட். இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸில் வருது. நெக்ஸ்ட் இந்த கேமரா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிறிய கேமரா மாதிரி தோணும். போர்ட்டபிள் மாடலில் பண்ணியிருக்காங்க. வேலை செய்கிறது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வெயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரெக்கார்டிங்கில் எந்த வித பாதிப்பும் வராது. நம்ம மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான கேமரா இருக்குது, பெருசாக இருக்கும். வெயிலோட டெம்பரேச்சர் அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த கேமராவில் இல்லை. தென் இந்த கேமராவில் உங்களுக்கு இன்பில்ட்டாக லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஹவுசிங்க்கு மேலே உங்களுக்கு ரப்பர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் எப்படிங்கிறத. இந்த கேமராவை உங்கள் காரில் ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1ல என்ன பண்ணுறீங்கன்னா கார் மவுண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கார் கண்ணாடியில் அட்டாச் பண்ணிங்கன்னா டாப்பில் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை மேல் சைடு இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறமா டேஷ் கேமரா எடுத்துக்கோங்க. டேஷ் கேமராவில் நீங்கள் கார் சார்ஜரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி சார்ஜரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் காருக்கு எந்த மாதிரியான சார்ஜர் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரெண்டுமே இருக்குது, யூஎஸ்பி சார்ஜரும் இருக்குது, கார் சார்ஜரும் இருக்குது. நான் டெமோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கார் சார்ஜர்லேருந்து வரக்கூடிய யூஎஸ்பி போட்ட டேஷ் கேமராவில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கேமராவில் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கார் சார்ஜரோட ஹெட்டை காரில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கேமரா பவர் ஆன் ஆகிடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் ரெக்கார்டிங் சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். இந்த கேமராவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகிறேன். போனதுக்கப்புறம் அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இனி நைட் மோடில் வீடியோ எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். நைட் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் காரோட ஹெட்லைட்டோட பவர் ஆன் பண்ணி தான் வச்சு போவீங்க. போதுமான கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த கேமராவில் மோஷன் டிடெக்ஷன் அண்ட் ஜி சென்சார் இருக்கிறனால உங்கள் கார் ஃப்ரண்டில் ஏதாவது ஒரு அசைவுகளோ ஒரு அசம்பாவிதமாக ஏற்பட்டால் கேமரா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி எனக்கு கேட்ச ரிவ்யூ பண்ணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.